எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை ஆணையரகத்தில் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. சென்னையில் இருக்கக்கூடிய எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கக்கூடிய உள்ளூர் மற்றும் வெளியூர் அலகுகளில் காலியாக இருக்கக்கூடிய பணியிடங்களுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதில் என்னென்ன பணிகள் இருக்குது, அதுக்கான ஊதியம் எவ்வளோ, கல்வி தகுதி, முன் அனுபவம், வயது வரம்பு என்ன அப்படின்னு தெளிவாக பார்க்கலாம். அசிஸ்டன்ட் ஆஃப்செட் மிஷின் டெக்னீஷியனுக்கு 10 காலி பணியிடம் இருக்குது. இன சுழற்சி முறையில் எந்த கமிட்டிக்கு எத்தனை வேக்கன்சி இருக்குது, யாருக்கு முன்னுரிமை இருக்குது அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. கல்வி மற்றும் தொழில்நுட்ப தகுதி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஜூனியர் எலக்ட்ரிஷியனுக்கு 4 வேக்கன்சி இருக்குது. ஜூனியர் மெக்கானிக்கு 8 வேக்கன்சி வெளியிட்டிருக்காங்க. அடுத்து ப்ளம்பர் கம் எலக்ட்ரிஷியனுக்கு 1 வேக்கன்ட் இருக்குது. இந்த மாதிரி 4 கேட்டகரியில் 23 காலி பணிகளுக்கான அறிவிப்பு தான் வெளியிட்டிருக்காங்க. இந்த பணிகளுக்கான எண்ணிக்கை தற்காலிகமானது, மாறுதலுக்கு உட்பட்டதுன்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வுக்கு பின்பற்றப்படும் இடஒதுக்கீடு மற்றும் இன சுழற்சி முறை இங்கே பின்பற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த காலி பணியிடங்களில் பெண்கள், ஆதரவற்ற விதவைகள், முன்னாள் இராணுவத்தினர், தமிழ் வழியில் பயின்றோர், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோருக்கான இடஒதுக்கீடு நடைமுறையில் உள்ள அரசு ஆணைகள் மற்றும் அரசு விதிகளின்படி பின்பற்றப்படும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நீங்கள் ப்ரியாரிட்டி கேட்குறவங்களுக்கு அதுக்கான சான்றுகளை இணைத்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். தமிழ் வழியில் பயின்றதற்கான அதாவது பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அப்லோட் செய்கிறதுக்கு இங்கே ப்ரெஸ்கிரைப்டு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். வயது வரம்பு பார்த்திங்கன்னா 1/7/2025 படி 18 வயது பூர்த்தி அடைந்தவராகும். கமிட்டி வைஸ் யாருக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் எவ்வளோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பணிகளுக்கு தகுதியும் விருப்பம் இருக்கவங்க ஸ்டேஷ்னரி பிரிண்டிங் என்ற வெப்சைட்டில் அப்ளிகேஷன் மாடல் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சு உங்களுடைய சான்றிதழ்களை செல்ஃப் அட்டஸ்டட் சுய சான்றப்பமிட்டு அனுப்ப சொல்லியிருக்காங்க. புகைப்படத்தையும் ரீசெண்டாக எடுத்ததை பேஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களுடைய பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்திங்கன்னா ஆணையர், எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை ஆணையரகம், 110 அண்ணா சாலை, சென்னை 2 என்ற முகவரிக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க. உங்களுடைய விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய கடைசி நாள் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 8ஆம் தேதி மாலை 5:30 மணி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே உங்களுடைய விண்ணப்பங்களை அனுப்பிடணும். லாஸ்ட் டேட்க்கு அப்புறம் பெறப்படும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும், ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க.